என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமான நாளாக மாறட்டும். கர்த்தர் உங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த வேத வசனங்களை செய்தியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக சந்தோஷம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனி ஈடு நேற்று நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார், மரியாளை பார்த்து, மரியாளை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் என்று சொல்கிறார். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான லாசரு என்ற ஒரு நண்பன், மரியாளுடைய சகோதரன், நண்பன் என்று பிரியமானவன் என்று சொல்லப்படுகிறது. அவன் வியாதிப்பட்ட வேளையிலே ஆண்டவருக்கு அந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டாயிடுச்சு. என்ன சொல்லப்பட்டாயிடுச்சு அப்படின்னா, இந்த லாசரு என்பவன் உமக்கு பிரியமான சகோதரன், அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான் என்று. ஆனால் ஆண்டவரோ அதை கேட்டு மீண்டும் என்ன செய்கிறார்? அதை கேட்டு மீண்டும் அந்த இடத்தில், ஊழியம் செய்த இடத்தில் மீண்டும் தங்கியிருக்கிறார். அவன் மரித்து போய்விட்டான் என்று கேள்வி வருகிறது. அப்பமும் அந்த கேள்வி வந்த பிறகு மீண்டும் அதே இடத்தில் தங்கியிருக்கிறார். மரித்து 4 நாட்கள் கழித்து இப்பொழுது ஊருக்கு வருகிறார். அப்பொழுது வரும் பொழுது ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், மரியாள் அவரை பார்க்க வருகிறார். வரும் பொழுது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 11வது அதிகாரத்திலே 28வது ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மரியாளே, பயப்படாத, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ எப்படிப்பட்ட இழப்புகள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வேதனையில் இருந்தாலும் சரி, நீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசித்தால் போதும். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவர் சொல்றார், இப்பொழுதும் மனிதகுமாரன் அவன் மரித்தவனை உயிரோடு எழுப்புவாரான். ஆமா ஆண்டவரே, அவன் கடைசி நாட்கள் அவன் உயிரோடு கூட எழுப்புவான் என்று ஆனால் அவருடைய வார்த்தையை அவள் நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. ஆனால் கர்த்தர் கண்ணீர் விட்டார். மற்றவர்கள் எல்லாம் இவர் அவன் மேல் எவ்வளவோ பிரியமாய் இருந்தார். அவன் கொஞ்ச நாட்களுக்கு முன்னதாக வந்து இவர் உயிரோடு கூட எழுப்பியிருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் செய்ய போகிற காரியம் அவர் மாத்திரமே தான் தெரியுமே தவிர மற்ற யாருக்கும் தெரியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில வேதனையோடு கூட காணப்படுகிறாயா? இலைப்பாறுதல் இல்லையே, கண்ணீரோடு கூட வடிக்கிறாயா? கவலைப்படாது. ஐயோ, என் காரியம் என்னை கைவிட்டு என்னை விட்டு எனக்கு தலைக்கு மேலே போய்விட்டதே என்று நீ நினைக்கிறாயா? நீ கலங்காதே, திகையாதே. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்கு அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்க. 4 நாட்கள் ஆயிட்டு, உலகத்தார் சொல்லுவாங்க 4 நாள் ஆயிட்டு, இனி அவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இனி அவனுடைய காரியம் அவ்வளவுதான் என்று மறந்தும் விடுவார்கள். ஆனால் இயேசு மறக்காத தேவன், அவர் உயிரோடு கூட எழுப்புகிறவர். இந்த நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் நீ யாராயில் இருந்தாலும் சரி, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். மரித்து 4 நாட்கள் ஆன மரித்து போன மனிதனை உயிரோடு கூட எழும்புச்சார். ஒரே ஒரு வார்த்தை. இந்த நாளிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ இழப்பில் மத்தியில் இருக்கிறாயா? இந்த ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை கொண்டு வருவார், செய்வார். அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அவர் மரிக்கவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். மரித்தது உண்மைதான். மற்றவர்கள் மனிதர்கள் என்ன செய்வாங்க? ஒரு இடத்தில் அடி வாங்கினால் அடி வாங்கவில்லை அப்படின்னு மறுதளிப்பார்கள். ஆனால் இயேசு மரித்தது உண்மை. அவர் சொல்றார், நான் மரித்தேன், நீங்கள் என்னை ஆணிகளால் அறைந்தீர்கள், எல்லாம் செய்தீர்கள், ஆனால் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். நான் மரித்தேன், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறேன், இன்றும் நான் ஜீவிக்கிறேன். அந்த உயிருள்ள ஆண்டவர் அந்த 2026 ஆண்டுகளுக்கு முன்பதாக எந்த காரியத்தை அவர் வெள்ளமையாக வெளிப்படுத்தினாரோ அந்த இயேசு இன்றைக்கு உங்களுடைய வீட்டிற்குள் வருகிறார். இந்த வீட்டிற்குள் வருகிற அவரை நீ ஏற்றுக்கொள்வாயா? உன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வாயா? இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இப்பொழுதாக உனக்காக நான் ஜெபிக்கிறேன். நீ இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரை, நீர் அந்த லாசருவுக்கு நீர் அற்புதங்களை செய்து, மரியாள் சகோதரனுக்கு ஒரு அற்புதங்களை செய்து, என்னுடைய
வாழ்க்கையில் நீர் அற்புதங்களை செய்ய மாட்டீரா, செய்ய ஆண்டவரே என்று சொல்லி உன் இருதயத்தை ஒப்பு கொடுப்பாயா. இந்த நாள் உனக்காக நான் ஜெபிக்கிறேன். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ யாராக இருந்தாலும் சரி, நான் இப்பொழுது உனக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். இதை நம்புவாயா? இப்பொழுது விசுவாசிப்பாயா? இப்பொழுது நீ விசுவாசிக்கும் பொழுது இயேசு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்யும் வல்லமுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளில் உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வீடியோ வாயிலில் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். எப்பேற்பட்ட இழப்புகள் மத்தியில் அவர்கள் இருந்தாலும் இந்த நாளில் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். மகத்துவமான இழப்புகளின் மத்தியில் இருந்து நீர் ஆசீர்வாதத்தை தந்திருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த தகப்பனே, ஆண்டவரை இழப்புகளில் இருந்து ஆண்டவரை மீண்டும் வருவதற்கு ஆண்டவரே கர்த்தர் கிருபை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இழப்பின் மத்தியில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே மரியாள் இழப்பின் மத்தியில் மரியாளுக்கு நீர் அற்புதங்களை செய்து ஆண்டவரே இழப்பின் மத்தியில் மரியாளுக்கு ஒரு இழப்பு ஆண்டவரே ஒரு அற்புதங்களை செய்து ஆண்டவரே இழப்புகளை ஈடுகட்டினீர். அதே போல நாட்களில் ஆண்டவரே காணக்கூடிய ஒவ்வொரு சகோதரியும் நீர் இழப்புகளில் இருந்து ஒரு பெரிய லாபங்கள் உண்டாகும்படி நான் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யப்பா, அற்புதங்களை செய்ய, அடையாளங்களை செய்ய. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே வியாதிகள் எப்பேற்பட்ட வியாதிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே எப்பேற்பட்ட வியாதிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். காயப்பட்ட இருதயங்கள் கட்டப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே கடினமான உள்ளங்கள் உடைக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசப்பா உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென்.